ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இந்த லூப்ஸோட பேசிக் மட்டும் பார்த்துருப்போம். எப்படி வந்து லூப் ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் தான் பார்த்துருக்க முடியும் அதில். ஸோ எப்படி ஒரு ஃபார் லூப் ஒர்க் ஆகும், எப்படி ஒரு வைல் லூப் ஒர்க் ஆகும், டூ வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். பேஸ்ட் ஆன் திஸ் லூப்ஸ் நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கோயிங் டு ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்லி எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட் with looping number sum. So first ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது we'll have to clear that what is the task. நம்ம என்ன எதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றோம், நம்ம இன்புட்ஸ் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரி அவுட்புட்ஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத we'll have to finalize. ஸோ எனக்கு வந்து இப்போ இன்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா that going to be limit. Yeah, input will be the limit as something like 10 20 or something. நான் என்ன கொடுக்க போறேனோ அதுதான் வந்து லிமிட். அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி வாட் ஷுட் பி த அவுட்புட். அவுட்புட் வந்து ஸோ 1 + 2 + 3 + it has to go till the limit or it can be n. நீங்க அதை எப்படி வேணா you can take it. So it can be n. ஸோ நம்ம வந்து 1ல இருந்து n வரைக்கும் we'll add it and then அது என்ன நம்பர், அது என்ன இப்போ 10னா it will be like 55 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ல ட்ரை பண்ண போறோம். இது எப்படி அச்சீவ் பண்றது? ஸோ ஃபார் லூப் இது யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து லூப் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு. நம்பர் n வந்து 10 அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அந்த n 10 அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுமா? ஸோ தட்ஸ் இட். ஸோ int n = 10 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ஒரு லூப் வந்து 10 வரைக்கும் போகணும். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ int I = 1. அதாவது இதுதான் வந்து ஸ்டார்டிங். அந்த லூப்போட இனிஷியலைசேஷன் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இது எது வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா it should go till the n is smaller than or equal to 10. அது வரைக்கும் இந்த I is smaller than or equal to 10. அது வரைக்கும் இந்த லூப் வந்து will have to go. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் செக்ஷன் இல்லையா? ஸோ இங்கே வந்து நான் ஒவ்வொரு தடவையாக ++ கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம இதில் போயிட்டு சிம்பிள் இந்த print ln அந்த நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத எடுத்துட்டு we'll have to print it. இப்போ இதுல இந்த ஐயை மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதுல என்ன நம்பர்ஸ்லாம் வருது அப்படின்றத we'll see. ஸோ 1 2 3 to till the 10. ஸோ நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது ப்ளஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த நம்பர்ஸை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். இதை நம்ம எப்படி ப்ளஸ் பண்றது? சரி, இங்க நான் வந்து இப்படி சும்மா ஜஸ்ட் போடுறேன். இப்படி போட்டால் அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ 1 + 2 + 3. இந்த லாஸ்ட் ப்ளஸ் எப்படி இக்னோர் பண்றதுன்னு வில் சி லேட்டர் பாயிண்ட். ஸோ இப்போதைக்கு இப்படி போட்டாச்சு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டு வர நம்பரை நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் வி ஹேவ் டு டு, இங்க எனக்கு ஐ வருது. இந்த ஐயோட வேல்யூ வந்து லூப்ல ஃபர்ஸ்ட் டைம் 1ன்னு இருக்கும். ஸோ இனிஷியலைசேஷன் போனதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். 1 is smaller than or equal to 10 அப்படின்னு செக் பண்ணும். எஸ், கண்டிஷன் இஸ் ட்ரூ பிகாஸ் 1 சின்னது இல்லையா 10 விட. ஸோ உள்ள வரும், லூப்குள்ள போயிட்டு பிரிண்ட் பண்ணுது. அண்ட் தென் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் செக்ஷன். ஸோ இப்போ ஐ வில் பிகேம் 2. 2 is smaller than or equal to 10 அப்படின்னா எஸ். ஸோ அப்பவும் வந்து உள்ள போகும். ஸோ அடுத்து இதே ஐட்ரேஷன், இந்த லூப் வந்து இதே மாதிரி போயிட்டே இருக்கும். லைக் டில் தி ஐ பிகேம் 9 வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை I++ அப்படின்னு சொல்லும்போது 10ன்னு மாறும்போது 10 is smaller than 10 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது தட் சின்டாக்ஸ் அது வந்து கண்டிஷன் ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுனால தட் இஸ் ஆல்சோ வில் பி ட்ரூ. ஸோ 10ம் வரும். 11 போகும்போது தட் கண்டிஷன் வில் ஃபெயில்.
ஸோ அப்போ இந்த லூப்பை விட்டு வெளில வந்துரும். ஸோ இந்த இடத்துல இந்த ஐயோட வேல்யூ வந்து கிராஜுவலா லைக் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். ஒரு நம்பர்ஸ் வர வர நம்ம எப்படி சம் பண்ணலாம்னா வி ஹேவ் டு லைக் கிரியேட் ஒன் டம்மி வேரியபிள். இங்கே நான் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இனிஷியலைஸ் டு 0. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த சம் வேல்யூவில் நான் என்ன பண்ண போறேன்னா சம் பிளஸ் ஐ அப்படின்னு போடுறேன். ஸோ இனிஷியல் டேஸ்ல யூ ஹேவ் டு லைக் இந்த மாதிரியான லாஜிக்ஸ்ல வில் ஹேவ் டு லைக் டேக் இட் அஸ் அன் எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸா எடுத்து வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் இதுல லூப்ஸ்ன்றதோட டாஸ்க் வந்து சிம்பிள். ஸோ இனிஷியலைசேஷன் நடக்கும், கண்டிஷன் செக் பண்ணும், அதுக்கப்புறம் உள்ள வருது. ஸோ இங்க எப்படி இந்த ஐ வேல்யூஸ் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் லாஜிக்கல் திங்கிங் தான். ஸோ தட் இஸ் வை லைக் ப்ரோக்ராமிங் படிக்கும்போது வில் ஹேவ் டு ஆல்சோ பி குட் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு இன்புட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இனிஷியல் டேஸ்ல இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ நம்மளா வந்து யோசிச்சு பண்ணணும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இனிஷியலி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கும்போது வி வில் கெட் சம் ஐடியா. ஓகே, இந்த மாதிரி சினாரியோஸ்ல வி கேன் ஹேண்டில் இட் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ ஒரு 10 to 15 ஐடியாஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த டைம்ல வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம், எனி அதர் ப்ராப்ளம். வேற மாதிரி ஏதோ சுச்சுவேஷன்ல ஒரு டாஸ்க் இருந்துச்சுன்னா அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா லைக் ஃபர்ஸ்ட் சம் இன்டீஜர் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த வேரியபிள்ல 0ன்ற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்க என்ன நடக்கும், இந்த சம் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணும்போது அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ என்னது 0. அந்த 0 பிளஸ் இந்த ஐல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் லூப்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இப்போ நம்ம இருக்கும்போது 1ன்னு தான் வேல்யூ வரும். ஸோ 0 பிளஸ் 1 1. அந்த 1ன்றது தான் இப்போ போயிட்டு எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னா திருப்பி அதில் எடுத்துட்டு போயிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ திருப்பி போயிட்டு இது சம்லேயே போயிட்டு அசைன் ஆயிடும். ஸோ இப்போ சம்மோட வேல்யூ என்னவா இருக்கும், இப்போ சம்மோட வேல்யூ வில் பி 1. ஸோ அதுக்கு அடுத்து மறுபடியும் இந்த ஐட்ரேஷன் போகுமா, திருப்பி மேலே போகும் ஐ பிளஸ் பிளஸ். ஸோ ஐ வில் பிகேம் 2. ஸோ 2 இஸ் ஸ்மாலர் தென் 10. எஸ். ஸோ அப்போ திருப்பி உள்ள வரும். இப்போ ஆல்ரெடி சம்மோட வேல்யூ என்னது 1ன்னு இருக்கு. ஸோ 1 பிளஸ் 2 3. இந்த 3 தான் திருப்பி எடுத்துட்டு போயிட்டு எதில் ஸ்டோர் பண்ணணும், சம்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ சம் வந்து அப்டேட் ஆகிடும், 3ன்னு அப்டேட் ஆகிடும். இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போகும். ஸோ இப்போ ஐ வில் பிகேம் 3. 3 இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஆனால் ட்ரூ. ஸோ உள்ள வரும். ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 3. இப்போ ஐயோட ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 3 தான். 3 + 3 6. இப்போ இந்த 6 எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் சம்லேயே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கீப் ஆன் லைக் இதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டில் தி வேல்யூ 10 வரைக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த லூப் எல்லாம் முடிச்சு வெளில வரும்போது we need to print it. ஸோ சம் என்ன அப்படின்றத we'll have to print it. நான் சும்மா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு இங்க வந்து சம்மை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த சம்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ இங்க பாருங்க அவுட்புட்டை. ஸோ 55. ஸோ 1 + 2 + 3 + 4 + இது வந்து 55. இப்போ இது n வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்றோம். எனக்கு வந்து 4 தான் நான் செட் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல n போடவே இல்லை. ஸோ இங்கே n செட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம அப்படி ரேண்டமாக வந்து 10ன்ற மாதிரி ஃபிக்ஸ்டாக போடக்கூடாது. பேஸ்ட் ஆன் திஸ் n நான் இங்கே வந்து n சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 1 2 3 4 நம்ம கொடுத்துருக்கிற லிமிட் வந்து n வந்து 4 தான். ஸோ 4 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணுது. ஸோ 4 + 3 7 7 8 9 and then 10. ஸோ அதுதான் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி we can set it to anything 100 500 எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இஸ் சிம்பிள். இந்த லாஜிக் நம்ம இதில் கற்றுக்க வேண்டியது என்னன்னா லைக் ஒரு ஒரு லூப்ல வர வேல்யூவை ஐட்ரேஷன்ல போயிட்டு இருக்க வேல்யூவை இஃப் யூ வாண்ட் டு சப்மிட் ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலேயே வந்து வில் ஹேவ் டு டிக்ளேர் ஒன் வேரியபிள். அந்த வேரியபிள்ல assign it to 0 and then you will have to add it one by one. ஸோ இந்த மாதிரி சம் பிளஸ் ஐ அப்படின்னு போடும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ இன் ஜாவா பை டிஃபால்ட் நீங்கள் வந்து வேரியபிளுக்கு நீங்கள் 0 போகணும்னு அவசியம் இல்லை. பட் டிஃபால்ட்டே வந்து சம்மோட வேல்யூ வந்து 0 தான் வரும். பட்
இது என்ன எரர் வரும் அப்படின்னு சொன்னா, லைக் இந்த வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகல, இட் இஸ் நாட் இனிஷியலைஸ்ட் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் வில் பி கெட்டிங் தி எரர். ஸோ இந்த கம்பைல் டைம் எரர்ல இல்லையா? ஸோ இதுக்காகவே நம்ம வந்து வில் ஹேவ் டு இனிஷியலைஸ் இட் டு 0. That's it. So another one program, like ஒரு like ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ நான் ஒரு நம்பர் கொடுக்க போறேன் n. ஸோ அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we need to understand what is input. So input can be a number n, that can be anything. நம்ம அவுட்புட் வந்து we'll have to display table, multiplication table up to 10 வரைக்கும். So say for instance இப்போ 5 அப்படின்னு சொன்னா 5 ones are 5 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி we'll have to go for the next line. இதுல வந்து 5 2s are 10. இந்த மாதிரி we'll have to go till the up to 5 into 10. 10s are 50. ஸோ இந்த மாதிரி போகணும். ஸோ n வந்து 6 இருந்துச்சுன்னா 6 1s are 6, 6 2s are 12, அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன என்னோட வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ n வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு 10 சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன தேவை? இந்த லூப் எது வரைக்கும் போகுது? ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும். தட் இஸ் இங்கே வந்து 1ல இருந்து 5 1s are 5 2s are டில் 10 வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 15 வரைக்கும் வேணும்னா நீங்க அந்த மாதிரி மாற்ற போறீங்க. தட்ஸ் இட். ஸோ இப்பயும் அதே லூப் தான். ஸோ லூப்போட இனிஷியலைசேஷன் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 and I smaller than or equal to 15 I plus plus. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஃபார் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபார் பாடி பிரேஸ் போட்டு எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்னா பார்க்க இந்த 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 ஃபார்மேட்லேயே இருக்கணும். 5 * 1 = 5 அந்த மாதிரி ஃபார்மேட்லேயே வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ we'll have to finalize. ஸோ எதுல வந்து இதுல கான்ஸ்டன்டா இருக்க போகுது? இப்போ வந்து 5 இதுல பாருங்க 5 1 இன்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்காக நம்ம ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்றோம். if you want to use இப்படி இப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலும் that is also fine. நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த எக்ஸ் போட போறது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்ட்ரிங். நீங்க ஒரு system.out.printlnல நீங்க இப்படி போட்டுட்டா that will be printing, right? ஸோ நான் இப்படி கொடுத்துட்டனாலே எவ்ரி லைன் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துட போகுது. இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ இங்கே 5 அப்படின்றது என்னது? n தான் இங்க வரப்போகுது இல்லையா? ஸோ அப்போ இந்த n நீங்க இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 டேபிள் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து 10 1s are 10 அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ அதனால 10 இன்ட்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இங்க என்ன வரணும்? 1 2 3 4 அப்படி வரணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 1 2 3 எதுவா வரப்போகுது? I தான். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? I நம்ம டைரக்டா அப்படி ஓகே இந்த மாதிரி வேரியபிளை போட்டாச்சு. ஸோ 10 1s are 10 2s are இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து எது வரைக்கும் போகுது? 15 வரைக்கும் போகுதா? ஸோ நம்ம இங்கே 15 போட்டோம். லைக் 10 வரைக்கும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க 10 to 15 இந்த மாதிரி லிமிட் நீங்க செட் பண்றது தான். ஸோ அது 10 1s are-லேருந்து 10s are வரைக்கும் எனஃப்னா நீங்க இப்படி நிறுத்தினா போதும். அதர்வைஸ் நீங்க அதுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் we'll have to put this equal போட்டுட்டு again we need to multiply. ஏதாவது ஒரு டாஸ்க் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு பிராக்கெட்குள்ள ஒரு செக்மெண்ட்டை நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் பெட்டர் டு புட் ஒன் மோர் பிராக்கெட். ஸோ அந்த பிராக்கெட்குள்ள நம்ம வந்து ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணா இட்ஸ் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி இல்லாம நீங்க வந்து இப்படி பண்ணாலும் தட் வில் பி ஃபைன். இப்படி பண்ணாலும் ஐ மீன் இது மாதிரி ஏதாவது இங்க என்ன இருக்கு? I
into n இப்படி போட்டாலும் that is also fine work, but it will be confusing. Like இங்க plus இருக்கு, இங்க வந்து multiplication இருக்கு அப்படின்ற மாதிரி குழப்பம். So for that reason நம்ம எப்பவுமே வந்து இப்படி போட்டுக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துல வந்து 10ன்னா 10 வரப்போகுது, இங்க i வந்து 1 டைம் 2 டைம்ஸ் மாறப்போகுது. ஸோ அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ 10 1s are 10. நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 10 1s are 10 2s are அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது லிமிட் தான். ஸோ இப்போ எனக்கு 6th டேபிள் வேணும்னா நான் 6th டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒன் மோர் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஃபார் லூப்ல ரொம்ப நிறைய தடவை இன்டர்வியூ கொஷின்ஸ்லேயே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் நமக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி இருக்கும். ஸோ வில் ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லூப்ஸ் ப்ரோக்ராம் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து பேட்டர்ன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த லூப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா லைக் ஒரு அவுட்புட் வந்து ஒரு பேட்டர்னா வந்து பிரிண்ட் பண்ண போறோம். பார்க்கறதுக்கு தட் வில் லுக் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து எனக்கு 1 அப்படின்னு இருக்கு. நம்பர் வந்து 1 to 10 அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் எனக்கு வந்து இப்படி பிரிண்ட் ஆகணும். எனக்கு வந்து 1 அடுத்த லைன்ல 1 2 அப்படி பிரிண்ட் ஆகணும். அடுத்தடுத்த லைன்ல 1 2 3. ஸோ லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் வேணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இது ஒரு ஃபார்மேட் இல்லையா? ஸோ இது ஜஸ்ட் ஃபார்மேட். இது பெரிய லாஜிக்லாம் எதுவும் இல்லை. பட் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணணும் நம்ம. இந்த அவுட்புட் ஷுட் பி லுக் லைக் திஸ் 1 1 2 1 2 3. ஸோ தட் இஸ் டு நம்ம கொடுக்குற எண் எடுத்து பொறுத்த மாதிரி இருக்கணும். ஸோ த இன்புட் வில் பி n equal to 5 அப்படின்னு நான் சொல்றேன்னா then the output should be like this 1 2 3 4 and 5 1 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுல நிறைய இருக்கு. லைக் ஸ்கொயர் பேஸ்டில் ஸ்கொயர் கத்துக்கணும், ட்ரையாங்கிள் கத்துக்கணும். ஓகே, ஸோ நிறைய அவுட்புட் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஒன்று வந்து வில் ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ ஸ்கொயர் ஃபார்மேட் இன் தி சென்ஸ் இட் வில் பி லைக் சேம். there is nothing like 2 3 4 5 3 4 5 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, இதுதான் நான் ஸ்கொயர்னு சொல்றேன். சார் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் வி வில் டூ, எனக்கு வந்து லூப் எப்படி இருக்கணும்? ஸோ லிமிட் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ரோ, இது வந்து காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த எண் வந்து எதை டினோட் பண்ண போகுது இப்போ? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ரோவா இல்ல காலமா அப்படின்ற மாதிரி there will be like this is also we need to consider. So நம்ம வந்து இத will take it as a column. Okay, so இந்த n வந்து காலமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். காலம் in the sense இதுதான் 1, இது ரோ, இது வந்து காலம் 1 காலம் 2 காலம் 3 இந்த மாதிரி போகும். ஸோ காலம் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ரோவும் வந்து will take சேமா எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணோம்னா it should be same. ஸோ அதனால வந்து ரோ அண்ட் காலம் போத் ஷுட் பி திஸ். இது ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வரும்போது மேபி வி கேன் சேஞ்ச் இட். ஃபைன். இப்போ ஒரு லூப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 1 அண்ட் எது வரைக்கும் போகணும்? ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு n. அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த லூப் பற்றி முன்னாடி இருக்கிற வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் பாருங்கள் அகைன். ஸோ அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஸோ இன்ட் n ஈக்குவல் டு நான் இப்போ 5 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த 5க்கு ஏற்ற மாதிரி இந்த லூப் ஹேஸ் டு கோ. ஸோ இங்கே நான் போயிட்டு ஜஸ்ட் அப்படியே இந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அங்கே ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்பேஸ் இருக்குது. நான் ஸ்பேஸ் கொடுக்காம அப்படியே ரன் பண்ணேன்னா
that will be like okay, நான் இங்க println கொடுத்திருக்கேன். நல்ல next லைனுக்கு வந்துருச்சு. That's perfectly okay. So இங்க வந்து 1 1 1 அப்படிதான் இருக்கு. பட் நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? 1 2 3 4 அப்படி வரக்கூடாது. ஸோ விச் மீன்ஸ் இங்க நம்ம நெக்ஸ்ட் லைன் கொடுக்க கூடாது. அப்படியே விட்டுடணும். ஸோ அப்பதான் என்ன ஆகும்னா இது சேம் லைன்லயே பிரிண்ட் பண்ணணும். பட் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஸ்பேஸ் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்? ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ ஒரு லூப்போட வேலைன்னா ஒரு வேலையை திருப்பி பண்றது தான், ரிப்பீட்டடா பண்றது தான். ஸோ இங்க வந்து ஒரே லைன் தான் இருக்கு சிஸ்டம் சொல்லிட்டு. அதுல நம்ம ஒரு ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்றோம். பட் வித் ஹெல்ப் ஆஃப் அ லூப் அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஃபார் எவ்ரி ஐட்ரேஷன் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தட் அது என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகி பட் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு ஃபார் 5 டைம்ஸ். தட் இஸ் ஃபைன். பட் நமக்கு இதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி பிரிண்ட் ஆகணும், கீழே பிரிண்ட் ஆகணும்னா வாட் வி ஹேவ் டு டூ? ஸோ இந்த லூப்பையே வில் ஹேவ் டு லைக் 5 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி ரன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லூப் வந்து 1 டைம் ரன் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சப்போஸ் 2 டைம்ஸ் ரன் ஆச்சுன்னா இந்த லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார் லூப் போட்டு நான் இங்கே வந்து ஃபார் லூப் போடுறேன். ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட் லைனுக்கு போல, அதனால அப்படி இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம println அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நான் வந்து திருப்பி லைக் 5 ரோஸ் வரணும் அப்படின்றதுக்காக 5 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்னா இது மாதிரி போடக்கூடாது. இந்த செட் ஆஃப் லூப் இருக்கு இல்லையா? இதையே வந்து வில் ஹேவ் டு கவர் இட் வித் அனதர் ஒன் லூப். ஸோ தட் கேன் பி எனிதிங். ஸோ நீங்க the variable name will be confusing. So ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. a equal to 1, a smaller than or equal to n, a plus plus. ஸோ இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ பாருங்க, ஒரு லூப்பு, அந்த லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கு. ஸோ இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண போகுதுன்னா அந்த லூப்பையே 5 டைம்ஸ் நம்ம ரன் பண்ணா என்ன ஆகும்? ஸோ எல்லாமே ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ பட் உங்களுக்கு 5 செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5 டைம்ஸ் கிடைச்சிடும். ஸோ நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா லைன் பிரேக் கொடுத்த மாதிரி, அது மாதிரி ஒரு லூப் முடிஞ்சதும் வில் ஹேவ் டு செட் ஒன் லைன் பிரேக், நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். ஸோ இப்படி பண்ணோம்னா சேவ் பண்ணல. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்மளால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு நம்பர்ஸா வேணும்னா நீங்க இப்படி பிரிண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் சிம்பிளி புட் சம் ஒரு ஆஸ்ட்ரிக் மாதிரி பிரிண்ட் பண்ணா எனஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். உங்களுக்கு வந்து அவுட்புட் ஒரு பேட்டர்ன் மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு இதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் லூப். ஓகே. ஸோ இதே லூப்பை வச்சு we can make triangle as well. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி பிரிண்ட் பண்றதுக்காக தான் இது நம்ம பண்ணியிருப்போம். So we need to print triangle. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இது அப்படியே எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் பண்ணோம்னா triangle will also be looks like a square. இப்போ நம்ம முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் இந்த கமெண்ட்ஸ்ல காமிச்சிருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1 அண்ட் தென் 1 2 1 3 1 2 3 அப்படி போகும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்ல வில் ஹேவ் டு பிரிண்ட் இட். ஸோ அப்போதான் வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் 1, அதுக்கு அடுத்த லைன்ல 1 2, அதுக்கு அடுத்த லைன்ல 1 2 3 இப்படி போகணும் இல்லையா? ஸோ அப்போ see here இங்க வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே. ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் பேட்டர்ன், அந்த அதில் இருக்கிற ரோ கவுண்ட் தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ ரோல எந்த சேஞ்சஸுமே we no need to do it. ஸோ இந்த ஏ மேலே இருக்கிறதுல we no need to do any changes. இப்போ இந்த காலம்ல பாருங்க,
காலம் வந்து இங்கேயும் வந்து இங்க ஸ்கொயர்ன்றதுனால அப்படியே எல்லாமே பிரிண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு. பட் இங்க நமக்கு எப்படி வேணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவ தான் பிரிண்ட் ஆகணும் இந்த லூப். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வரும்பொழுது இட் ஹாஸ் டூ பிரிண்ட் ட்வைஸ். அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது இட் ஹாஸ் டூ பிரிண்ட் ட்ரைஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து செட் பண்ண போறோம் அப்படின்றத we need to think about it. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லிமிட் செட் பண்றது எது? இந்த n தான் இல்லையா? ஸோ இந்த n வந்து நம்ம குடுக்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப இந்த n வந்து நானு இங்க என்ன 5 இருக்குன்னா, இந்த 5ன்னு நம்ம குடுக்கறதுனால தான் அது 5 காலம்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸ்கொயரா இருந்தா கூட சரி. ஸோ இங்க வந்து 5 காலம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரீசன் என்ன? நம்ம குடுக்கறது இங்க இதனால தான். ஸோ சப்போஸ் நான் இங்க வந்து ஒரு 30 அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் கோடடா அப்படி 30 அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, ஸோ இது எப்படி இருக்கு? இந்த இது இது ஓகே. நம்ம இந்த ரோவும் வந்து இதுல எடுத்துக்கிட்டோம். வில் மேக் இட் அஸ் திஸ். n n இங்க இருக்கட்டும். காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். 30 இப்ப பாருங்க. ஸோ இந்த காலம் மட்டும் வந்து 30 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இதனோட கீ எங்க இருக்குன்னா, இங்க தான் இருக்கு. ஸோ இதுதான் இருக்கு. இப்ப இங்க நம்ம 30 செட் பண்ணா பெருசா பிரிண்ட் ஆகுது. நம்ம வந்து 2ன்னு செட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து 2 காலமோட ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அப்ப இந்த ஏவ டச் பண்ணா தான் ரோ அஃபெக்ட் ஆகும். இந்த ஐய டச் பண்ணா தான் நமக்கு காலம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்ப இது எப்படி இருக்கணும்? 2ன்னு போட்டா 2 காலம் வருது. 30 போட்டா 30 காலம்ஸ் வருது. நமக்கு தேவை எப்படி இருக்கணும்? கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகணும். ஸோ அப்ப இந்த இந்த இது வந்து 1 இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் 1ன்னு இருந்துச்சுன்னா, தென் இட் வில் பிரிண்ட் ஒன்லி 1. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன்ல தட் ஹாஸ் டூ பி 2. அப்போ என்ன ஆகும்? we will get 2 row. ஸோ இந்த இடத்துல வரும்போது இட் ஹாஸ் டூ பிரிண்ட் ட்வைஸ். இது போகும்போது 3 வரணும். இந்த 4த் ரோ வரும்போது 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ டைனமிக்கா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டா வந்து 2ஓ இல்ல 10 அப்படின்னு நம்ம செட் பண்ணக்கூடாது. ஸோ இங்க ஏ இருக்கு இல்லையா? அந்த ஏ வந்து அப்படித்தானே மாறிட்டு இருக்கு மேல. ஏ வந்து ஃபர்ஸ்ட் 1 அதுக்கு அடுத்த லூப்ல ஏ பிளஸ் பிளஸ்ன்னும்போது 2, 3 அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏவையே நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, will be getting the triangle. Okay. Initially, like it will be like a little bit confusing, but we'll have to practice it. So இது எங்க லைக் ஒரு இதுவா எடுத்து பாருங்க. ஒரு லூப், அந்த லூப்புக்கு மேல இன்னொரு லூப். லூப் கேன் பி நெஸ்டட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே. ஸோ நீங்க இதுக்கப்புறம் இன்னொரு மேல ஒரு லூப் போட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அபவுட் த நெஸ்டட் லூப் இஸ் லைக் ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் 1 பேப்பர் டு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும், 10 காப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பேப்பர் வந்து நீங்க அது அந்த ஜெராக்ஸ்ல வைப்பீங்க. அந்த மிஷின் ஸ்கேனிங் மிஷின்ல வைப்பீங்க. தட் வில் டேக் 10 காப்பீஸ் அண்ட் தென் நம்ம அதை வெளில எடுத்துருவோம். இதே வந்து ஒரு சின்ன ஒரு புக்லெட் இருக்கு. அதுல ஒரு 10 பேப்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி ப்ராசஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் பேப்பர், அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பேஜ் வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த பேஜ வில் பி டேக்கிங் காப்பி ஆஃப் 10 காப்பீஸ். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் பேஜ் போகும். செகண்ட் காப்பி 10 பேஜஸ், தேர்ட் காப்பி 10 பேஜஸ், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் லைக் ஒரு லூப்குள்ள இன்னொரு லூப் வந்து ரன் ஆயிட்டு இருக்க மாதிரி. ஓகே. ஸோ இந்த இந்த லூப் நீங்க வந்து if you want to learn it in much better way, நீங்க வந்து நம்பர்ஸா போட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஐன்னு போடாம you can put it something like this. ஸோ இங்க வந்து நீங்க ஐ, அதுக்கப்புறம் give some space and then j. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா you will be what is that? Sorry. இது a, இது வந்து i. ஓகே. இந்த a, i இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will be able to understand so what is a and what is i. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. இது எப்படி உள்ள இன்டர்னலா எப்படி எடுத்துட்டு இருக்கு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஸோ இங்கே எது நான் பண்ணிட்டேன். இங்க வந்து ஏ, இந்த நீங்க வந்து ஐ.
இந்த ஸ்பேஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது நம்மள. நம்ம வந்து இப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் வந்து வில் கிவ் மோர் ஸ்பேஸ் ஆர் இப்படி லைன்ஸ் அப்படி கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் செட் 1 1, அதுக்கடுத்து 1 2, 1 3, 1 4, 1 5. ஸோ அதாவது இந்த பேப்பர் 1 வந்து 5 காப்பீஸ் இருக்கு. பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் காப்பி, பேப்பர் 1 செகண்ட் காப்பி, பேப்பர் 1 தேர்ட் காப்பி, இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் காப்பி, பேப்பர் 2 செகண்ட் காப்பி, பேப்பர் 2 தேர்ட் காப்பி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏவோட வேல்யூ வந்து உள்ள அப்படியே ரிமைன் சேம் ஃபார் என்டையர் காலம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் காலம் வர வந்தால் அதனோட வேல்யூஸ் வந்து வில் பி சேஞ்ச். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எல்லாட்டும் ப்ராக்டிஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் அன் ஒன் மோர் ப்ரோக்ராம். ஸோ இதை எப்படி ரிவர்ஸில் ட்ரை பண்ணுங்க, தட் இஸ் என்ன இந்த இதை ட்ரை பண்ணீங்கன்னா தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். தென் ஸ்லோலி இட் ஹஸ் டு ரெடியூஸ். ஸோ இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும், தட் வில் பி டன். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் லூப்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியல் டேஸில் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் தி கோடிங். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் டோன்ட் திங்க் அபவுட் டாபிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைக் கலெக்ஷன்ஸ், ஜாவா கலெக்ஷன்ஸ் முடிகிற டாபிக் வரைக்கும் போயிடுவாங்க. பட் ஸ்டில் தே டோன்ட் நோ தட் ஃபார் லூப்ல எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ லூப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லூப் இல்லாமல் நம்மளால வந்து பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நம்மளே வந்து செஷன்ல இன்னும் 2 கிளாஸஸ்ல லைக் லூப் பேஸ் பண்ணி ஒரு 2 இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 ப்ரோக்ராம்ஸ் எக்ஸசைஸ் நம்மளே பார்ப்போம். மினிமம் ஒரு 20 ப்ரோக்ராம்ஸ் ஆகுது நீங்கள் வந்து வில் ஹேவ் டு ப்ராக்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி அந்த W3 Schools, டுட்டோரியல்ஸ் பாயிண்ட், ஜாவா டிப் பாயிண்ட், இந்த மாதிரி வெப்சைட்ஸில் இருக்கிற இதெல்லாம் படிங்க. ஜென்ரலாகவே ஃபார் லூப் இன்டர்வியூ கொஷின்ஸ் அந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தென் ஒன்லி வில் கெட் மோர் ஐடியாஸ் இதில் எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும்.